காலை நனைக்கும் மாய நதி இது மேகம் தனித்து வாசல் தெளிக்கும் தூய மழை இது நிலாக்களோரும் மௌனமாக நின்று பார்க்க நேரும் நிலாக்களின்றி வானம் கூட மௌனமாக மாறும் ஒரு வீடு பறிவோடு வரவேற்க நீரும் போது அதனோடு உரையாடு அது போல் ஒரு வளமேது அடங்காத காற்றே அடங்காத காற்றே அடங்காத காற்றே அடங்காத காற்றே காத்து மாறி மாறி அடங்கிடுது. பொன்னாய் புலருதே அது நெஞ்சம் மலருதே காற்று குமிழி போல உடைந்து போகும் மகிழ்வினை போற்றி வளர்த்து காற்றும் ஒருவனை சுலாவி தேடி கண்ணின் முன்பு கொண்டு காட்டும் காலம் கனாவில் கூட நேர்வதில்லை நேர்ந்ததிந்த மாயம் அவன் யாரோ தொடுவானோ தொலை தூர போடுறானோ வழி தேரோ வரலாறோ புரியாம் குறுநகை தானோ பொன்னாய் புலருதே ஓ மனமே மின்னும் பனியின் கீழே கோய் ஒலிய கொஞ்சம் நேங்குதே அது தஞ்சம் தேடுதே Very good sing. Wonderful. Team. What a easy song to sing. ரொம்ப அப்படியே இதாக டியூன் மாறும் டெம்போ மாறும் திடீர்னு லோ பிச் திடீர்னு ஹை பிச் அது 3 பேர் சிங் பண்ணி பாடிட்டு நல்லா இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபுல் எக்ஸிகியூஷன். கல்ச்சரல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதும் சிஆர்எஸ் லைக் பேசிக் பிஹேவியர் அதெல்லாம் இருக்குல்ல. Okay, so now the first activity of cultural first 8.0 is complete. அடுத்தது இல்ல I believe Asutaman has taken a lot of hard work. Sir, he has brought அம்மா அப்பா ரெண்டாவது தடவை போய் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. So we need to give the next one. Come here, over to you. You can execute whatever you want. But first of all, I really appreciate you for taking this initiative. For taking this topic. Yeah, you have apple there. Yes. Table is not right. Round and the table கொண்டு. ஹெல்ப் பண்ணா இல்ல வெயிட்லெஸ் டேபிள் தான் ட்ரை பண்ண பாஸ் பண்ணி நகர்த்தி வச்சிட்டு Black table போதும். Black table போதும். சேர்ல உட்கார்ந்து விளையாடு. எல்லாரும் வேணும். இல்ல ரெண்டு பேர் தான் விளையாடணும். ஓ Not working out. சார் நிறைய சான்ஸ் கிடைக்குது சார். கோல் போடு. போடா. ஒரே ஒரு கோல் போடுங்க. நீ எனக்கு அனுப்பிச்சு. நாளைக்குல ஈவினிங் வெச்சு. மார்னிங் ஒர்க் அவுட். சரி இதுல போஸ்ட் வைங்க. ஒரு தடவை போஸ்ட் அடிச்சு. ஓ நம்ம அப்படியே எடு. சூப்பர். உள்ள மட்டும் போடுறா. இப்படி கொண்டு வா. இல்ல வா இதை இப்படி கொண்டு வா. அவுட்.
சென்டரா டைம் அவ்வளோதான் முடிஞ்சு ராஸ் ஏய் இது ஒர்க் அவுட் ஆகுது சரியா மேட்ச் கோல் நினைச்சா போடலாம் ரொம்ப பக்கத்துல சரி பார்ப்போம் இன்னும் ஒரு தடவைனா விளையாட விளையாண்டு பாருங்க பாருங்க. வெல்டன் இன்ஜினியர் அப்போ கவே என்னோட டீம்ல இருந்து this time I'm sending Mitran Dabuda. கமான் மித்ரா கமான் Yeah. கமான் கா நான் எதுக்கு பாத்து கேக்கு ஒன் டீம்ல கேக்கு ஆல்ரெடி கேட்டா ரஷன் டெஸ்ட் கேக்கு கோல் கீப்பர் இருக்காரு இல்ல அப்பதான் இது நம்ம என்னடா நம்ம போலாமா போங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வேணும் டேய் நல்ல உண்மையா நெக்ஸ்ட் வா சரியா இவன் கோல் கீப்பிங் பண்றான் நீங்க மூணு பேர் விளையாடுங்க மித்ரா மூணு பேர் விளையாடுங்க நாங்க ரெண்டு பேர் தான் காபி வந்து அங்கே சொல்றீங்க இங்க வா டேய் ரெண்டு பேர் தான் விளையாடுங்க எது சரி நீங்க அந்த சைடு தம்பி நாங்க இல்லை நீங்க எந்த கலர் அப்ப நாங்க இங்க நான் ரெண்டு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் செட் பண்ணி பண்ணுங்க ஓட்ட ஓகே ப்ரோ பின்னாடி எடுத்தார் இங்க இருந்து நம்ம இங்க எடுக்கணும் சரி பின்னாடி எடுத்தாரு இப்படி பண்ணி ஓகே 3 2 1 கோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப்படியே அங்கே இருக்கட்டும் அங்கே சைடுல கொண்டு வந்து கொஞ்சம் வேணா இழுத்துக்கோங்க ஓ மை காட் எவ்வளோ க்ளோஸ் சூப்பர் சூப்பர் இங்கே வரவே விடாது ஃபர்ஸ்ட் கோல் சரி அப்போ யார் அனுப்புனா டேய் நானும் டீம்ல இருக்கேன் அண்ணா நீங்கள் ஓன் கோல் போட்டு நாங்கள் ஒன்றுமே பண்ணல இல்ல இல்ல நான் என்னோட டீம் ஆக்சுவலா மூவ் ஆனது இது இது என்னோட ஓ நீ தான் ஏன்டா பவுல் எப்போ ஓ சாரி 3 2 1 கோ அட கோல் கோயில காட் சே அது அட கிரீன் நம்ம அத வச்சு அடிச்சு கொஞ்சம் ஆப்போசிட் சைடு கொஞ்சம் அதுக்கு பரவாயில்லை போறாது நான் கொஞ்சம் கோல் கீப்பர் கிட்ட இருக்கேன் இந்த இடத்துல தான் இருக்கும் அட தக்ஷி லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் இப்போ கோல் வாட்ச் பண்றோம் அவுட் ஆஃப் இங்க வச்சு ஒன்றரை கிராதி ப்ளீஸ் அவுட் போடுறோம் ஓ என்னடா உள்ளே போக மாட்டீங்க போற அப்படியே அட்டாக் பண்ணு பாத்து சென்டர் இங்க வச்சு ஓ டான் உங்க நீங்களே அடிச்சிட்டீங்க சரி டைம் நீ தான் அடிச்சிட்டீங்க ஒன் இஸ் டேய் அவன் கொண்டு வந்தது விளையாண்டீங்க இப்போ நீங்க பிளான் பண்ணது யாராவது சொன்னீங்க அடுத்து டைம் எஸ் 11 ஆஸ் பண்ணலாமா ஓகே லெஃப்ட் எப்பறம் வேணும் சார் கேட் பண்ணு டைம் வேணுமா நீ கமெண்ட் கொடுத்துருக்கீங்க யாரோ ஆப்போசிட்டா பண்ணா ஓகே நீங்க தான் கமெண்ட் நாளைக்கு வருவோம் அதாவது நான் என்ன சொன்னேன்னா டைம் போட்டு எஃபர்ட்ஸ் போட்டு பிளான் பண்ணி இருக்கிற ஒன்று கேன்சல் பண்ணுவாங்க
ஏதாவது பண்ணுங்க 15 minutes பக்கத்துல தம்பிகளா வெயிட் ஸ்டாப் பண்ணுங்க அட்லீஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க சுதாமன் ஏய் இதோ போங்க Sir, magical chapter. சரி சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க Already played it as magnetic chapter. Someone has to sit here and we'll ask you questions. They have to say only the good questions. When we get the time for our meeting, the person needs to sit the question they get. பை இது மேக்னெட்டிக் சார் இதான் நான் கண்டு மேக்னெட்டிக் சேர் வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சார் மேக்னெட்டிக் சேர் எது மேக்னெட்டிக் சேர் சார் அது வச்சுக்கலாம் ப்ளூ ஓகே 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 ப்ளூ இந்த சேல மேஜிக் ஒரு சார் கேட்க உங்களை மட்டும் சரி who do you want to listen first மித்ரா சார் மித்ரா Sir, wing sir. Sir, சார் வாங்க சார் சரி let it be a demo for everyone எஸ் சார் singing dancing everything education magical chair this is the magical chair yes yes sir your honest opinion நான் என்ன சொல்றேன் உண்மையை சொல்லுங்க yes sir so நான் skip பண்ணலாம் பண்ணுங்க நீங்க எல்லாமே சொல்லுங்க நீ எல்லாமே சொல்லு. sir yes your honest opinion about actor Vijay sir என்ன வேணுமோ நீங்க மனசுல என்ன நினைச்சீங்களோ எல்லாமே நீங்க சொல்லுங்க Actor Vijay is actually surviving in the industry because of only one reason. He is a very good dancer. There are some dancers in the singing industry that I admire. One is Hrithik Roshan, another one is Prabhudeva, another one is Allu Arjun, and after that I admire Vijay. Vijay definitely cannot beat Allu Arjun's dance performance in this style. yes sir Vijay cannot beat Hrithik Roshan's dance style. But he is still prevailing in the industry because of his dance and his fitness. So if you could see. If you could see, when I was in college in 1997, 1998, he was maintaining his target, and even now he's maintaining his target. He was very good in box office, so he's giving the collection to the people. But I hate him for varieties of reasons. Whatever I was saying was only primitive number of reasons for the kind of respect. But I hate him for many reasons. Out of the zillions and zillions of reasons I hate, one is he is a fool in terms of choosing his script. Lokesh Kanagaraj took at least almost 1.5 months to make him convinced about Master, which is actually a copy of a Korean movie called as Silence. So he did not want to make the movie. And at one point of time, there was a movie called as Badri in 2001. So in the airport, they asked continuous questions in English, and this idiot was not able to answer. So he had to have another Bollywood actress who was in another Boeing. He came and made a rescue. That kind of an intellectual person. His wife Sangeeta is a very nice individual. She was the one who took Vijay out of lots of controversies. And if you ask me, I would keep on saying lots of negative reviews about this actor. One more, I would like to finish up with this. மித்ரா கேளு மித்ரா நல்லா He was such a big fool to talk about a fellow actor who is also a very important stardom, holding a stardom, Ajit Kumar. So he was the first person to tease Ajit Kumar in his film songs. So like for example, there was a movie called as Sachin. So he would have imitated Ajit by putting up a tummy, body shaming Ajit Kumar. So he would be putting up a tummy kind of a pillow into his lower section of the body, and he would have danced very very ugly in one particular songs in that movie, which was actually mocking Ajit Kumar. So Ajit Kumar was not doing any such kind of ridiculous acts, which doesn't mean that I am an Ajit fan, but he was such a primitive person. You need some more? சொல்லுங்க சார் நல்லா இருக்கு சார்
நல்லா இருக்குல்ல? I don't want to speak about a filthy person. மித்ரா நல்லா இருக்கா? How much will you pay him, sir? How much? 10, sir. 1.5. மித்ரா நல்லா இருக்குல்ல? Next question. So what do you think about Messi, sir? சார் நல்ல பேர் எவ்வளவு அருமையான சார். உங்களுக்காக தான் நான் கேட்டேன். டிஸ்அட்வான்டேஜ். The question was, what do you think about Messi? Messi is a very good footballer, but not a very good sportsman, in my opinion, because he has been pushed into a lot of shortcuts. But then there is a huge amount of respect that I have on the professional player. The way he is getting into the economics, the way the body moves, and the way he dribbles is something inhumane, and nobody can do that. We have been observing, Ronaldo has been a spearheaded fellow. Even Ronaldo has said in his speech that I would always like to put my feet up and watch my fellow with Messi play, but unfortunately I'm in the opposite team, I cannot do that. That's what he said. கொஞ்சம் early. வெயிட் பண்ணு. Oh, sir. இங்க ஒரு மகான பத்தி சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளூர் sir. நீ உள்ளூர் சார் போடுற. நான் கண்டிப்பா okay. So basically he said that I would always love to put my feet up and watch Messi play, but I cannot do it as a opponent. And there is a kind of a myth that Messi is doing something else for his physical fitness. Not into drugs, as he allegedly spoke. He's not into drugs, but he does some shortcut, unethical ways of physical fitness in gym. Some of the coaches have really made confession about this. He's not a very fond coach follower, but he proves to be a very good footballer. Unbelievable skills and unbelievable human mechanical economics on both of his feet. Under the knee, he is very strong. After the knee, he's a fool. First of all, under the knee, he is very strong. But above the knees, he is something that is very mysterious. Nobody can predict what is he and how is he. A player with a joker face, but very strong. Sir, he's very shy. He's very shy. He's not fit to give any interviews in the media, but he's a world's best footballer. Undoubtedly. Thank you, sir. Sir, Yeah, you can. sir, Floyd Mayweather versus Logan Paul, sir. Who do you think will win? Floyd Mayweather was fast. He's very fast. Floyd Mayweather was given a contract in WWE just to make an appearance. He truly broke the nose of one of the players. His name was Paul White. His kayfabe name was Big Show. It's a tall player, and he truly broke the nose. And when you compare to Floyd Mayweather to any other player, his jab rotative movement of both the arms, when it is computerized, it is with unbelievable speed. Any day I would call Floyd Mayweather as a better man, because just like I spoke about Messi, under the knee he was very stronger. This guy makes reverse jabbing. He breaks the exact, okay, so in 4 or 5 SummerSlam boxing events that had happened in 2012, Mayweather broke exactly the same bone of 6 athletes. Exactly the same section of the bone of 6 athletes. So when the x-rays of all those 6 athletes who had their noses broken, if you could see, there was not even a kind of a miniature size difference in the space where the nose got broken, which means the jabbing accuracy. So anyone can do this, So even Mike Tyson was not as fast as Floyd Mayweather in punching the hanging magnetic ball that could come very back and forth on a rattling way. But he does with the reverse one. So the reverse one, what actually speaks is, when somebody is jabbing him, or when somebody is coming towards his face, he does this. Okay? So he breaks the nose over here. If you break this part of the nose, it's tolerable. If you break this part of the nose, the starting point, it's also tolerable. But if you break this part of the nose, that is exactly bifurcating the left nostril and right nostril, it's very painful. And most of the athletes, faint. So any day I would say Floyd Mayweather is best. Which was the best moment with Samuel?
With, I hope she does not listen to this because she already has got that earphone and she will not be able to listen. Best moment or best? Best day or best moment? You know, when we were doing our BBM, there was a particular day where I won Mr. Bharatiya University competition. We had girls in our class, very minimal number of girls. I would like to name them. One was Banu Chitra, which is also, who is also a friend, and Padmavati, all these people. They didn't even know that there was some competition like that was going on. She was the first person to come and congratulate me, understanding that I have won in the competition. So there was an arena where girls were not supposed to come. She did not come there, but she was able to get the news that I have achieved something stupendous. So as a good friend, she came and congratulated me. So that's the first thing. Even my best friend Danny, he went to get juice for me. And I asked him, since it's a magazine here, I asked him, juice வாங்க போனியா ஏன் இவ்வளவு லேட் ஆச்சுன்னு சொல்லி I asked him. நீ ஜெயிச்சிட்ட சந்தோஷம் ஜூஸ் வாங்க போனேன். அந்த பிரியதர்ஷினி ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு போச்சு. அதனால அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் அப்படின்னு சொல்லி he made a prank. And he also came late. அவன் கங்க்ராச்சுலேஷன் பண்ணதில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் பிகாஸ் ஹி வாஸ் ரைட் ஃப்ரம் இந்த மார்னிங் இந்த பாடியில் ஆயில் அப்ளை பண்ணதை விட அதில் கூட அவன் தான் ஹெல்ப் பண்ணான். பட் அவங்ககிட்ட இருந்து விஷ் வரதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு. ஸோ தட்ஸ் ஒன். And the second one is when I went to Bharatiya University for MBA, they all went to, Danny and Samaya all went to one particular institution, Kappalam College. I used to come for the paper presentation. So she used to welcome me for the paper presentation. Paper presentation competition நான் win பண்ணா என்ன மாதிரி ஒரு வெல்கம் இருக்குமோ அந்த வெல்கம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல். இந்த மாதிரி இருக்கிறது ஒரு இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் டாப் 2. Which is the most funniest moment you had in your life? So that you laughed out loud with the whole moment. Actually speaking, if you ask a person who would make me laugh my stomach out, it is Mitra. Nobody else can make me do that. When she was a little bit more, even more a tiny little kid. And Balaji, my friend, Danny. I would like to narrate one incident where Mitra was laughing very crazy. Samaya was also in the class, inside the classroom. One day, I was... this joke might not bring so much of laughter in you, but on the moment la irundhu emphasize panni pathina you'll be able to understand. நீங்க அந்த டோன்ல சொல்லுங்க சார் அதெல்லாம் அப்படியே I don't know how I would பேப்பர் எழுதிட்டு இருக்கும்போது அதான் இல்ல அது மட்டும் இல்ல. Attendance, I was supposed to take attendance and I was a representative and I was given the instruction, if any person is coming about 3 minutes or 2 minutes late, you will have to mark attendance. My HOD Krishna Hemamala gave that. So we had lunch, okay, so we had lunch together in the canteen. கூடவே தான் இருப்பான், ஆனால் எப்போ மறைஞ்சு போவான்னு தெரியாது, எங்கே டைவர்ட் ஆகும்னு தெரியாது. ஆனால் டைவர்ட் ஆகிறதுக்கான ரீசன் இப்போ நான் கல்வித்தாட்ட எப்போ எங்கே இருப்பாங்க எப்போ தெரியாது. ஆனால் ஃப்ராங்காக உண்மையை சொல்லிடுவான். இந்த மேக்னெட்டிக் சேரில் நான் எப்படி இருந்து உண்மையை பேசணும் அதே மாதிரி உண்மையை பேசணும். எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே அந்த பொண்ணு வந்துருந்தாங்க, அவங்கள போய் பார்த்து பேச போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி உண்மையானுமே உண்மையை சொல்லிடுவேன். I had something beautiful to see there, I had to go there. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேண்டீனில் 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்டோம். we finished lunch. நான் வந்துட்டு ஃபுல் மீல்ஸ் சாப்பிடல, நான் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டேன். இவன் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டான், 2 ஃபுல் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டான். he was very hungry and we both were walking together. திடீர்னு காணாமல் போயிட்டு I started taking attendance. Everybody was inside, she was inside, Banu was inside, all the other goons whom I don't even consider as human beings in my class. அவனோட ஒரு 4 பேர் இருந்தாங்க, நேம் ஆஃப் பிரபுராம், இந்த மாதிரிலாம் அவனுங்களாம் கூட வந்துட்டாங்க. இவன் வர அதனால நான் ஆப்ஷன் போட்டேன். And I was feeling very very sad that I have marked absent for my own good friend. So கோவம் அவனை பார்த்து இன்டர்னல் மார்க் போயிடும். கோவம் அவனை பார்த்து நான் கத்துறேன், புரியுதா? ஸோ இப்போ நீ வந்து என்னோட கிளாஸ்மேட்டாக இருக்க, 32 பேருக்கு முன்னாடி நான் உன்னை அத்தனை பேருக்கு முன்னாடி வந்துட்டு அறிவு வேண்டாம், ஏன்னா கரெக்டாக டைமுக்கு வர முடியாது நான் திட்டினா நீ என்ன ப்ரொஃபஸராக உனக்கு இதுக்கு அந்த வேண்டாத வேலை, நீ கோவப்படுது இல்லையா? கோவப்படவே மாட்டேன், நீ கோவப்பட மாட்டேன். அதாவது வந்து நான் உன்னுடைய கிளாஸ்மேட்டு 30 பேருக்கு முன்னாடி வந்துக்கிட்டு உன்னோட ஈகோவை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் கத்தணும்னா நீ கோவப்பட மாட்டேன். Slightly. So normally a person gets agitated. If I were him, நான் போய் சப்புன்னு அப்படி இல்லை anybody. So
இவன் சொல்கிற மாதிரி கோவத்தை கட்டுப்படுத்துறவங்க யாராக இருந்தாலும் லைட்டாக ஃபீல் பண்ணுவான். அவன் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணுவான். நான் கேட்குறேன் அவன்கிட்ட, எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐ ஆஸ்க் இன் இங்கிலீஷ். ஓகே, எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டேன். ஞாபகம் இருக்காது? ஆமாம், நான் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க கூட தானே இருந்தேன் அப்படின்னு. இல்லைடா இப்போ அட்டன்ஸ் மார்க் ஆப்சன்ட் மார்க் பண்ணி எங்கடா போனேன்? இல்லைடா அது விட்டுருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடியே அவன் சொல்லி நான் அங்கே வேறு எதுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி அவனை எம்பாரஸ் பண்ணிக்குவாங்க. நான் திட்டாங்க ஏன்னா அறிவு இல்லை அவனுக்கு. இல்லை இத்தனை பேர் வந்து கேட்டான்ட்டு இவனுக்கெல்லாம் கூட வந்துட்டாரு பல பேர் ஸ்டூடியம் இவனுக்கெல்லாம் கூட வந்துட்டாரு உனக்கு அறிவு வேண்டாம். ஏன்னா செவன்த் எக்ஸாம் வருது இன்டர்னல் மார்க் போனால் யார் உங்கள் அப்பா உங்களுக்கு அப்படின்னு பேசிட்டு நான் நம்பிடா தேங்க்யூ சூப்பர் நான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கும் அங்கே அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களை மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டுருக்கோம் கண்ணாடி கட்டிட்டு அவன் பாட்டுக்கு கூட வேலை ஓகே ஓகே சூப்பர் அட்டகாசம் ஐ லவ் இட் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிச்சிட்டு கிளாஸ்லாம் முடிச்சதுக்கு நான் அவர்கிட்ட ஒன்று கேட்டேன். பெரிய சிரிப்பு எனக்கு அப்புறம் தான் இருந்துச்சு. எப்படி அப்படி கோவத்தை கட்டுப்படுத்திக்கிற நானாக இருந்தது தான் கூட ஒன்று திட்டின்னு சொல்லியிருக்கேன். இல்லைடா நீ திட்டுறது ஃபுல்லாக இங்கிலீஷ் வச்சுட்டுனேன் எனக்கு ஒன்றும் புரியல. அதனால சமாளிச்சுக்கிறதுக்காக என்னமோ வார்த்தையெல்லாம் பேசுகிறேன். பரவாயில்ல ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் நிறையா படிப்பு போனார். ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் பிளென்டி ஆஃப் ஏரியாஸ் வேர் ஹி கெப்ட் ஆன் மேட் மீ லாஃப். அவனை மாதிரி வந்து என்னை யாராலையும் சிரிக்க வைக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் தட் யூ ஹவ் ஆஸ்க்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன அதிகமாக சிரிக்க வச்சு இங்கே வேதவர்ஷன். வேதவர்ஷன் ஹேஸ் காட் தி ஸ்டூபெண்டஸ் ரெக்கார்ட் ஆஃப் மேக்கிங் மீ லாஃப் லைக் ஹெல். இப்போ அவன் இங்கே இல்லை, என்கிட்ட லாஃப் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஹோப் தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின். Yes. Sir, this is for fun, sir. Hypothetical question, sir. Mitra is now 20 years old, sir. She has been selected in IPL, sir. As a captain for the team, sir. And she is also having an offer for a movie, sir. Which would you choose, sir? Is there a chance that I can skip both? No, sir. No, sir. Either of them, sir. How would it be even possible for a person to get chosen in a cricket roster and a film industry? Sir, Mitra has the capability, sir. So I have to choose either one. எத்தனை டேலண்ட் அதிகமாக இருக்கும்? Well, I would say any day a sport is a sport, and getting bumped off your own self into a movie industry is not a good option. So I like her way of batting. She is fearlessly she scores some shots these days. Coming to the sport list. So if she is good in cricket and if one of the IPL franchises is interested to invest upon her, rather than the movie is the second choice, any day I would ask her to go to IPL. மனசுக்குள்ள கண்டிப்பாக திட்டிக்குவேன், ஆனால் வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக. ஸோ known devil is better than an unknown. I mean known devil is better than an unknown angel or something else. So cricket அப்படிங்கும்போது ஸ்போர்ட்ஸுக்கு போயிடும். Yes, it's a gambling. Yes, it's a sports fixing, match fixing and all that. Not a better way of playing cricket, but she's a sports person. Rather than into a movie, I'll say no movie. Sir, it's like an opinion-based question, sir. I just want to know your opinion, sir. Sir, in Europe, football is like a religion, sir, and it's very much developed, sir. But in Asia, it's not. You cannot compare both the levels, sir. Why do you think this is the case, and how long will it take for Asian football to reach? Because Asian countries have always been seeing football. See, Indians have got a separate blood. I can stick my neck out and say this in front of any media. Indians have got a separate blood. That is, some of the people in India, at least 55% of people in India, they entangle money earning with sports. So why Asian countries have seen football with a only minimal level of growth means they have been having a kind of a back end thinking that football will not fetch you money. If you're a football player, you cannot earn more. Likewise, in cricket, you can earn more. After IPL's introduction, people have got to, if you get into football, or if you get into our national game hockey, or if you get into basketball, or if you get into any league in the volleyball also, you will not earn money. In India, yes. In India, not only in India. So some of the other Asian countries are also having this school of thought. They think that football will not be giving them money. So because of that, because of some wrong, diverted thinking of some elders and parents, children are not motivated. So for example, if Mitra says that she wants to go to football coaching, and at the same time there is a cricket academy. Being an avid cricket fan, I would not be able to make a rationalized thinking, and I would not be able to distinguish between the two. I love cricket, so
So you should also love cricket. So go for cricket match அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லி என்கிட்ட கிளாஸ் cricket is funky, cricket is cool, you know. Cricket is watched by millions and millions. But football is watched only by hundreds and thousands. அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ என்கிட்ட ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து நான் இவ்வளோ திணிக்கிறேன். And if you ask me why do I have the school of thought, somebody else has given that particular impression. So this impression borrowing, misconception about football has been borrowed and borrowed and borrowed, and nobody was there to break that shackle and revolutionary think பண்றதுக்கு இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஆள் crazy football fans like you. Okay, so you go and ask your parents, and I would like to be a football player. I mean, maybe she will understand, but I don't know if your dad will understand. Okay, so அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஃபுட்பாலுக்கு தனியாக ஒரு வில்லனை இருந்தாங்க. அந்த வில்லனைகளை அழிக்காமல் ஃபுட்பால் வராது. So that is the reason I think. But in Europe, if you take Europa League, that's the most. ಸರ್ ಅಶ್ವತ್ಥಾಮನೋರಮ್ಮ ಸರ್